ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப் போயிருந்தோம்ல, அது எப்படி போச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, டே 5 vlog பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் வள்ளியூர்ல இருந்து 2 ட்ரெயின் பிடிச்சி தான் பெங்களூருக்கே போனோம். அங்க இருந்து 1.5 lakh ஆட்டோக்காரங்க 200 ரூபாய் கேட்டாங்க. ஆனா பஸ்ல எங்களுக்கு 26 ரூபாய் தான் ஆச்சு. ஆனா பெங்களூர் போனா ரொம்ப சேஃபா இருங்க. ஏன்னா அந்த பஸ்ல ஏற கேப்லயே ஒருத்தவங்க போன் வந்து திருட்டு போயிட்டு அப்புறம் அங்க போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு காலை சாப்பாடு முடிச்சிட்டு ஆட்டோல போகும்போதே ஒரு வைப்பை கொடுத்துட்டு நேரா 1.5 lakh என்ட்ரி கொடுத்தாச்சு. இப்போ நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன் கேளுங்க. ஆன்லைன்ல புக் பண்ணா டிக்கெட் 1200 ரூபாய், அதுவே நேர்ல வந்து பண்ணா 2200. அது எப்படி தலை புக் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா ஒண்டர்லான்னு கமெண்ட் பண்ணுங்க, அந்த லிங்க நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அப்புறம் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேம் லேண்ட் ஆகும். எங்க டீம்ல ஒருத்தர் கூட வந்ததுன்னா உள்ள பால் விழவே இல்லை. 1000 ரூபாய் லாஸ் ஆனது மட்டும் தான் மிச்சம். ஃபர்ஸ்ட் ரைடே வந்து கிட்டத்தட்ட 2 hour வந்து லைன்ல நின்றுருக்கும். ஏன்னா இந்த கேம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். போட்டு கிருட்டுன்னு கரைக்கி விட்டா. அது மட்டும் இல்லாம தலையிலேயே கொஞ்ச நேரம் தொங்க விட்டாங்கப்பா. அப்புறம் நிறைய ராட்டுக்கு போகணும். எல்லா ராட்டையுமே வந்து வீடியோ எடுக்கல. ஆனா பசங்களோட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்டர் கேம் வந்தோம். அது அதுக்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா வந்து போயிட்டே இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்கேயே வந்து அப்படியே டைம் போயிட்டு என்ன கொஞ்சம் லைன்ல நிக்கிறது தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அப்புறம் நிறைய விஷயம் வந்து நான் வீடியோ எடுக்கல. கிட்டத்தட்ட டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் போறது வந்து தெரியாது அங்க இருந்தா. அப்புறம் இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை பத்தி நான் சொல்லவே மறந்துட்டேன். என் கண்ணை நல்லா உத்து பாருங்க எவ்வளவு பயம் தெரியுது. சத்தியமா அவ்வளவு பயங்கரமா அவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு. இது ஃபுல் வீடியோவா அப்டேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும். அப்புறம் அன்னைக்கு நைட் 10 மணிக்கு கரெக்டா பஸ் பிடிச்சி அங்க இருந்து நேரா கோவா கிளம்பிட்டோம். டிராவல் பண்ற பிளேஸ்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. சோ அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது டே 6 vlogல வரும். சோ ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே பாய் டாடா.